Hi friends, welcome back to Joel Prince Kitchen. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச சிக்கன் சால்னா தான் பண்ணியிருக்கோம். இது வந்து பரோட்டா, சப்பாத்தி, இடியாப்பம் எல்லாத்தோடவுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. இதை இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக யாராச்சும் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம சிக்கன் சால்னா பண்ணுறதுக்காக நம்ம வந்து மசாலா ஃபஸ்ட்டு அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை வந்து வறுத்த வேர்க்கடலை தான். இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் கசகசா. இப்போ இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம சால்னா ரெடி பண்ணுறதுக்காக வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, அப்புறமா 1 கொத்து கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்காக பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம சால்னா ரெடி பண்ணிடலாம். இதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் இதோட சேர்த்துட்டேன். வெங்காயம் வந்து நீங்கள் பெரிய வெங்காயமாக எடுத்தீங்கன்னா 1 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்னதாக இருந்துச்சுன்னா 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் இந்த வெங்காயத்தை வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்ல கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இதோட இப்போ நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு பச்சை மிளகாவை லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம இதை லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இதோட கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதோடவே நம்ம சால்னாக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு இப்போ இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இந்த தக்காளியும் வெங்காயமும் வந்து நல்லா வதங்கி சுருண்டு வரணும். அது வரைக்கும் இதை நம்ம இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இப்போது வெங்காயமும் தக்காளியும் வதங்கி நல்லா ஒன்றா சுருண்டு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 1 கப்பு புதினா, அதுக்கப்புறம் 1/2 கப்பு மல்லி இலை ரெண்டையும் இதோட சேர்த்துட்டு இதையும் ஒரு வாட்டி நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எப்போவுமே நம்ம சால்னா பண்ணுறப்ப கொத்தமல்லி இலையை விட வந்து புதினா வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் அந்த சால்னாவோட அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இந்த கொத்தமல்லியும் புதினாவையும் நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம வதக்கிறப்ப இதோட ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். இப்போ இந்த மல்லி இலையும் புதினாவும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதோட 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நான் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த சிக்கனையும் நம்ம சேர்த்துட்டு இதையும் ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் நம்ம இப்போ மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதை ஒரு வாட்டி அந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் பேஸ்ட் எடுத்து இந்த சிக்கனோட சேர்த்துட்டு இதை மறுபடியும் ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதோட நம்ம சால்னாக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பொட்டுக்கடலைலாம் சேர்த்துருக்கிறதுனால டக்குன்னு திக்காயிடும். அதனால் தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த சால்னாவை வந்து நம்ம கொதிக்க விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொதிச்சு வருது. இந்த டைமில் நம்ம ஃப்ளேமை வந்து மீடியமாக வச்சுட்டு கரெக்டாக ஒரு 15 நிமிஷத்துக்கு இதை நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போது இந்த சால்னாவை வந்து நான் 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் எல்லாமே ஓரத்தில் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன் சால்னாவை இப்போ நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது வந்து கொஞ்சமாக ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு கலர் கிடைக்கும் சால்னாக்கு. நம்ம சேர்த்துருந்த எண்ணெயுமே இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வந்துட்டு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து நான் இன்றைக்கி இடியாப்பத்தோடு தான் சர்வ் பண்ணியிருந்தேன். டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருந்துச்சு. சூப்பரான இந்த சிக்கன் சால்னாவை கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக யாராச்சும் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.